Hi, hello, once again, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷனோட ஸ்கோப் என்ன அதை பற்றி பார்க்கலாம். இதோட ஸ்கோப் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 246, அதாவது ஒரு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன் பவர்ஸை எப்படிலாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் ஆர்டிக்கிள் 246 வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 ஆட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா த யூனியன் லிஸ்ட், த ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் அப்படின்னா அதில் உள்ளக்கூடிய சப்ஜெக்டை நம்ம பார்லிமெண்டால் மட்டும்தான் ஒரு லாவாக எனாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்டால் மட்டும்தான், அதாவது லெஜிஸ்லேஷனால் மட்டும்தான் அதில் உள்ள சப்ஜெக்டை வந்து லாவாட்டி எனாக்ட் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனியனும் சரி ஸ்டேட்டும் சரி 2 பேருமே லா வந்து அதில் உள்ள சப்ஜெக்டை எனாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷனோட ஸ்கோப்பு. அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எதுக்காண்டி என்னது நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸும் வந்துடக்கூடாது, ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் சப்ஜெக்டை வந்து பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரித்ததுனால நம்ம ஸ்டேட்டுக்கும் சரி யூனியனுக்கும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதுதான் இதோட மெயின் ஆப்ஜெக்ட். அடுத்து வந்து டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு 97 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 97 சப்ஜெக்டை நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டால், அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்டால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதில் உள்ள சப்ஜெக்ட் எடுத்து ஒரு லா பாஸ் பண்ண முடியாது. இதை தான் டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதோட ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் வந்து எந்த மேக்ஸிமம் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நிமோ டாட் குவாட் நாட் ஹேபிட். அதாவது இப்போ ஒன்று உங்களால் செய்ய முடியாது, டைரெக்டாக செய்ய முடியாது அப்படின்னா இன்டைரக்டாகவும் அதை வந்து நம்மளால் செய்ய முடியாது. இதை தான் இந்த மேக்ஸிமில் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறத ஒரு யூனியன் கவர்மெண்டால், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டால் எனாக்ட் பண்ண முடியாது. அதை தான் இந்த மேக்ஸிமில் சொல்லியிருப்பாங்க. நம்ம டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் போனாஃபைட், மேலாஃபைட் இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரயில்வேஸ் வந்து யூனியன் லிஸ்ட்டில் உள்ள ஒரு சப்ஜெக்ட். இப்போது ரயில்வேக்கு சம்மந்தமாக ஏதாவது லா எனாக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்லிமெண்டால் மட்டும்தான் எனாக்ட் பண்ண முடியும். இப்போது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ரயில்வேக்கு ரிலேட்டடாக ஒரு லா மேக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்வேலிட். அதை தான் நம்ம டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷனில் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.